சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். முதலில் கண்களை மூடி உடலை தளர்த்தி அமைதியாக சுவாசத்தை கவனித்தபடி அமரவும். மனம் ஒருநிலைப்பட்டு சாந்தமடையும். பின்பு கைகளை நெஞ்சிற்கு அருகில் வைத்து நமஸ்கார முத்திரை, அஞ்சலி முத்திரையை வைக்கவும். ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை உள்ளிழுத்து அடிவயிற்றில் இருந்து ஓம்கார நாதத்தை எழுப்பவும். அந்த அஞ்சலியை செலுத்திய பின் கைகளை பின்புறமாக கட்டி தலை குனிந்து வணங்கி தமது குருமார்களை மானசீகமாக நினைத்து அஞ்சலி செலுத்திய பின் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தபடியே எழவும். கைகள் இரண்டையும் உரசி இதமான சூடு பரப்பி கண்கள் மற்றும் முகத்தில் வைத்து உள்ளங்கைகளை பார்க்கவும். வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது நின்றபடி செய்யும் ஆசனங்கள். நின்றபடி செய்யும் ஆசனங்களில் ஆரம்ப நிலை ஆசனங்களை இன்று பார்ப்போம். முதல் ஆசனமாக தாடாசனம் செய்யலாம். தாடாசனம் என்பது மலை குறிக்கும் ஒரு ஆசனம். மலை எப்படி அசைவற்று நிமிர்ந்து ஓங்கி நிற்கிறதோ அதே சார்ந்த மாதிரியே இந்த ஆசனம் இருக்கும். இந்த ஆசனம் செய்வதால் உடல் நேராக நிமிர்ந்து வைக்க இது உதவும். இந்த ஆசனத்தில் கவனச்சிதைவு ஏற்படாமல் கவனம் கூர்மையாக்கவும் இந்த ஆசனம் பயன்படும். நமது சிந்தனை கூர்மையாக்குவதற்கு கால்களும் உங்களுக்கு எவ்வாறு இரண்டு கால்களில் உடல் நிற்க பழக வேண்டும் என்பதையும் இந்த ஆசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ளலாம். பொதுவாக நாம் நிற்பது ஒரு காலில் மட்டும் அதிக அளவு அழுத்தம் கொடுத்து நிற்பது பழகி போயிருக்கும். அதை திருத்துவதற்காகவே இந்த ஆசனம் கொண்டு வரப்பட்டது. கால்கள் லேசாக அகற்றி வைக்கவும். மிகவும் அளவு குறைந்த அளவில். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தபடியே கைகள் இரண்டையும் மேல் நோக்கி எழுப்பி விரல்கள் கோர்த்து கைகளை திருப்பி முழங்கை நன்றாக நிமிர்ந்த அளவுக்கு மெல்ல குதிகால்களை எழுப்பி உங்கள் பாத விரல்களில் நிற்க வேண்டும். உங்கள் கண்கள் நேராக பார்க்க வேண்டும், கவனம் சிதையாமல். இப்பொழுது உங்கள் சுவாசம் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். ஒரு 5 to 10 வினாடிகள் நின்ற பின் மெல்ல குதிகால்களை கீழே இறக்கி கைகளை தளர்த்தி கீழே வைக்க வேண்டும். மூச்சை வெளிவிட்டபடியே ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுக்கவும். சமநிலைக்கு வந்தவுடன்
இதேபோல் மீண்டும் ஒருமுறை செய்யலாம். நிதானமாக மூச்சை உள்ளிழுத்தபடியே கைகளை மேலே உயர்த்தி விரல் கோர்த்து முழங்கைகளை நிமர்த்தி மெல்ல குதிகால்களை எழுப்பி ஒரு முழுமையான சமநிலையை கொண்டு வர வேண்டும். மூச்சு ஆழ்ந்து செல்ல வேண்டும். நிதானமாக குதிகால்களை கீழே இறக்கி கைகளை தளர்த்தி மூச்சை வெளிவிட்டபடியே சமநிலைக்கு வர வேண்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரண்டாவது ஆசனம் விருக்ஷாசனம். விருக்ஷம் என்றால் மரம். மரத்தைப் போல வேரூன்றி நின்று செய்யும் ஆசனம். வலது காலை மடக்கி இடது உள்தொடையில் உயர வைத்து உடலை நேராக வைக்கவும். இடுப்பு, மார்பு பகுதி, தலைப்பகுதி நேராக இருக்கும். உங்கள் முழங்கால் மட்டும் வலது புறமாக இருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை உள்ளிழுத்தபடியே 2 கைகளை மேலே எழுப்பி அஞ்சலி முத்திரையை தலைக்கு மேல் சேர்த்து வைக்கவும். சமநிலையாக ஒரு உணர்வு தோன்றும். கண்கள் நேராக பார்க்க வேண்டும். மூச்சு ஆழ்ந்து அடங்கி செல்ல வேண்டும். 5 - 10 வினாடிகள் ஆரம்ப நிலையில் இப்படியே நிற்கலாம். மெல்ல மூச்சை வெளியே விட்டபடியே கைகளை இறக்கி பின்பு வலது காலை கீழே இறக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஒற்றை காலில் நிற்பது நமது கவனத்தை சீர்படுத்தும். மனதில் உள்ள சஞ்சலங்கள் அடங்கி போகும். கால்களும் எலும்பு இணைப்புகளும் வலுப்பெறும். இப்பொழுது காலை மாற்றி அதே ஆசனத்தை செய்யலாம். இடது காலை மடக்கி வலது உள்தொடையில் வைத்து முதலில் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும், மனதையும் உடலையும். பின்பு 2 கைகளையும் மேலே எழுப்பி மூச்சை உள்ளிழுத்தவாறே மேலே எழுப்பி இவ்வாறு நிற்கும் பொழுது முதுகு தண்டினை நேராக மேலெழுப்புமாறு நிற்க வேண்டும். அதே 5 - 10 வினாடிகள் நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு மிகவும் நிதானமாக நிற்க வேண்டும். பின்பு மூச்சை வெளிவிட்டவாறியே 2 கைகளையும் இறக்கி கால்களை இறக்கி சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுக்கவும். அடுத்து நாம் செய்யவிருப்பது கட்டி சக்கராசனம், அதாவது பக்கவாட்டில் வளையும் ஆசனம். கால்கள் நேராக இருக்கவும், கைகள் சமஸ்திதியில் இருக்கவும். மெல்ல மூச்சை உள்ளிழுத்தபடியே வலது கையை மேலே உயர்த்தி காதருகில் வைக்கவும். மூச்சை வெளிவிட்டபடியே பக்கவாட்டில் வளையவும். தங்களால் இயன்ற அளவு வளைந்தால் போதுமானதே. உங்கள் மார்பு பகுதி, இடுப்பு பகுதி நேராக இருக்க வேண்டும். கை காதை ஒட்டியபடியே இருக்க வேண்டும். மூச்சு நிதானமாக ஓட வேண்டும். அதே 5 - 10 வினாடிகள் ஆரம்ப நிலை பயிற்சியாதனால் 5 முதல் 10 வினாடிகள் போதுமானதே. நிதானமாக உள்ளிழுத்தபடியே மூச்சை நிமிர்ந்து வெளிவிட்டபடியே கையை கீழே இறக்க வேண்டும்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும், மனதையும் உடலையும். இப்பொழுது மறுபக்கமும் அதேபோல் இடது கையை மேல் எழுப்பி மூச்சை உள்ளிழுத்தவாறே மேலெழுப்பி மெல்ல பக்கவாட்டில் மூச்சை வெளிவிட்டவாறே வளைய வேண்டும். ஐந்திலிருந்து 10 வினாடிகள் கழித்து நிதானமாக உள்ளிழுத்தவாறே மேலெழும்பி வெளிவிட்டவாறே கைகளை கீழே இறக்க வேண்டும். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பயிற்சியின் பிறகும் ஒரு ஆழ்ந்த மூச்சு அவசியம், மனதையும் உடலையும் மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு. அடுத்த ஆசனம் அருத்த சக்கராசனம். கைகளை இடுப்பு பகுதியில் பின்புறம் வைக்கவும். கால்களை ஒரு அடி அளவிற்கு அகலமாக வைக்கவும். மூச்சை உள்ளிழுத்தவாறே முழங்கைகளை பின்னோக்கி சுருக்கி தலையை பின்னோக்கி சாய்த்து முதுகுத்தண்டை வளைக்கவும், முட்டியை மடக்காமல். மார்பு பகுதி விரியும், வயிற்றுப்பகுதி விரியும். உங்களால் இயன்றவரை வைத்திருக்கவும். மெல்ல மூச்சை வெளிவிட்டவாறே மேலெழும்பி சமநிலைக்கு வரவும். மீண்டும் ஒருமுறை கைகளை இடுப்பு பகுதியில் வைத்து மூச்சை உள்ளிழுத்தவாறே பின்னோக்கி வளைய வேண்டும். இந்த ஆசனம் செய்வதால் மார்பு பகுதி விரிவடைந்து சுவாச பிரச்சனைகள் தீரும். முதுகு தண்டுவல பகுதியும் வலம் பெறும். மூச்சை வெளிவிட்டவாறே மேலெழும்பி கைகளை கீழே இறக்கி சமநிலைக்கு வரவும். அடிமுதுகு வலி இருப்பவர்களுக்கு இந்த ஆசனம் மெரிதும் உபயோகப்படும். சுவாச கோளாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் இந்த ஆசனத்தை செய்வதால். இதற்கு அடுத்தது நாம் பார்க்கவிருப்பது பாத ஹஸ்தாசனம். ஒரு பின்வளைவு ஆசனம் செய்தால் ஒரு முன்பகுதி வளைவு ஆசனம் செய்வது அவசியம். இப்பொழுது செய்யப் போவது பாத ஹஸ்தாசனம். கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கவும். மெல்ல மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேல்நோக்கி உயர்த்தி முதுகு தண்டை மேல் இழுக்கவும். பிறகு மெல்ல மூச்சை வெளிவிட்டவாறே முன்னோக்கி வளைந்து முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். முன்னோக்கி வளைந்து மெல்ல கீழே இறங்கி கைகளை கால்களின் பக்கவாட்டில் வைக்கவும். வைத்து தலையை குனிந்து முட்டியை தொடலாம். உங்கள் கைகள் பக்கவாட்டில் செல்லவில்லை என்றால் கணுக்கால்களை பிடித்துக் கொள்ளவும். பிடித்து தங்கள் உடலை உங்களின் கால்களின் அருகே கொண்டு செல்லலாம். இவ்வாறு 5 - 10 வினாடிகள் இதே நிலையில் இருக்கலாம். பிறகு தலையை மட்டும் முதலில் எழுப்பி பின் கைகளை உயர்த்தி காதருகே கொண்டு சென்று முதுகு வளையாமல் கூன் விழாமல் மேலே எழும்பவும். மூச்சை உள்ளிழுத்தவாறே மூச்சை வெளிவிட்டவாறே கைகளை இறக்கவும். ஒரு ஆழ்ந்த மூச்சு சமநிலைக்கு கொண்டு வர மீண்டும் ஒரு முறை செய்யலாம். 2 கைகளையும் மூச்சை உள்ளிழுத்தவாறே உயர்த்தி வெளிவிட்டவாறே முன்பகுதி வளைந்து கைகளால் கால்களை பிடித்தவாறே உடலை கால்களோடு
ஒட்டி இதே நிலையில் நிற்கவும். இந்த ஆசனம் செய்வதால் உங்கள் கால்களில் உள்ள தசைகள் வலுப்பெறும். பின் தொடைகளில் உள்ள தசைகள் வலுப்பெறும். உங்கள் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் பலம் பெறும். மசாஜ் போன்று செய்யப்படுவதால் பலம் பெறும். முதுகுத்தண்டு இழுக்கப்படும். மெல்ல தலையை நிமிர்த்தி, கைகளை நிமிர்த்தி, உடலையும் மெல்ல நிமிர்த்தி பழைய நிலைக்கு கொண்டு வரவும். மூச்சை வெளிவிட்டவாறே கைகளை இறக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சை சமநிலைக்கு கொண்டு வரவும். மனதையும் உடலையும். நன்றி.